நன்றி நன்றி. விநாயகர் அகவல் யார் இயற்றியது? உங்க வீட்டுல இருக்கிற பாட்டி பேர் சொல்லுங்க. ஒப்பை பிராட்டி இல்லையா? நம்ம பாட்டி தான் இருக்கிற. அவங்களுக்கு ஒரு பழம் ஒண்ணு கிடைச்சது. என்ன பழம்? யார்கிட்ட கொடுத்தாங்க? அதனுடைய பலன் என்ன? சாப்பிட்டா எத்தனை பேர் நெல்லிக்காய் விரும்பி சாப்பிடுறீங்க? ஊறுகாயா சாப்பிட்டீங்களா? அப்படியே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தண்ணி குடிச்சா கசக்குமா? உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்போ ஒரு பழம் சீசன்ல இருக்கிற என்ன பழம்? எத்தனை பேர் வாங்கி சாப்பிடுறீங்க? இந்த அளவு சாப்பிடுங்க. இந்த நாகப்பழத்துல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய, சுகர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறது வேற, சுகர் வராமல் தடுக்கக்கூடிய குணம் நாகப்பழத்துக்கு உண்டு. வெத்தலை பாக்கு போட்டு செகப்பாயிரம் நாகப்பழம் ஒரு 40 சாப்பிட்டா அதே கலர்ல ஆயிடும் அப்படின்னு சாப்பிடாம இருக்காது. இயற்கை நமக்கு அந்தந்த சீசன்ல நம்ம உடம்புக்கு தேவையான பொருட்களை கொடுக்குது. நம்ம அதெல்லாம் ஒதுக்குறதுனாலதான் வியாதிகள் வருது. விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் அகவல் அப்படி சேர்ந்தாப்புல பாடுமா? சீத கலப செந்தாமரைக்கும் பாத சிலம்பும் பல இசை பாட உன்னரை ஞானம் புகுந்துகினாடையும் வண்ணமருங்கில் வளர்த்தழகெரிப்ப வேலை வயிறும் பெரும்பாரத்தோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு தரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மத சுவடும் இரண்டே செவியும் இனத்து முன்முடியும் இரண்ட முக்கூறினோர் திகழொலி மார்பும் பதம் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி ஆயா எனக்கு தானம் தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திரும்பிய முதலை தெழுத்தும் தெளிவாய் பொருந்தகை வந்தன் உலந்தனை புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் இருபடி வைத்து இரவிடு பொருளென பாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி ஓடா இழந்தால் குருவினை கலைந்தே உபதேசம் புகத்தி என் தெளியில் எதுக்காத ஞான எரிவையும் காட்டி ஐம்புலம் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை
இனிதன கருளி அருவிகளுக்கும் கருத்தினை அருவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து கலமுறு நான்கும் தந்தன கருளி மனமுறு மூன்றின் மயக்கம் அறுத்தே வாயில் ஒரு மந்திரத்தால் புல கதவை அடைப்பது காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையில் தேரா நிறுத்தி கேட்டுரையறுத்தே அடையில் குருமுனை கபாலம் காட்டி இடைப்பின் கதையின் எழுத்தறிவித்து கடையில் சுடுமுனை கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தின் முக்கிய தூணில் நான் எழுபாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை பின்தெடு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெடு கனலை எழுப்பும் கருத்தறிவித்தே அந்த நிலையும் மாதித்த இயக்கமும் முதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் இரட்டின் நிலையும் குணச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி முகதூளம் சதுர்முக சூட்சமும் முகமாக இனிதன கருணி உரியட்ட காயும் புலப்பட எனக்கு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி திருத்தி முத்தி இனிதன கருணி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து வினையின் முதலை கலைந்து மனம் இல்லா மனோலயம் இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருதரும் ஆனந்த அழுத்திய செவியல் எல்லை இல்லா ஆனந்தம் அறிந்து அல்லல் கலைந்தே அருள் வழிகாட்டி தக்கத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவின் கண்ணுவாய் அப்பாறு கப்பாலாய் கணுமுட்டி நின்ற கருப்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி ஊமை கொண்ட புறத்துடன் கூட்டி
அஞ்சக்கரத்தின் அருள்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட விநாயக விரை கருத்தரணி தத்துவ நிலையை தந்தனையாண்ட விநாயக விரை கருத்தரணி ரெண்டு வரை நீங்க ரெண்டு வரை நடுப்புற மாறி மாறி பாருங்க. திருச்சிற்றம்பலம். சேர்ந்தாப்ல வேலை வயிறும் எங்க முடிச்சாங்க தெரியல. வேலைங்களா நீங்க பாருங்க.
நம்ம பார்வதி பதகே நானுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரை தந்தாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி காவாய் கனக திகழே போற்றி சிவபுராணம் பக்கம் 28. இந்த விநாயகர் அவர்கள் பார்க்காம சொன்னா ஒரு பரிசு இருக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? 2 நாள் லீவு. சொல்லிட்டாங்க உனக்கு மட்டும் கேட்கக்கூடாது, பாக்கி யார் சொன்னாலும் பிரைஸ் நாங்க டிபார்ட்மெண்ட்ல தரோம் அப்படின்னா 2 நாள்ல யார் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தது? 12:25 இந்த புத்தகத்தை மூடணும். அப்புறம் இப்ப நீங்க வந்த உடனே தான் நாங்க எடுக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்கணும் இல்லையா? கலப்பல் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதான் மனப்பாடம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சார்ட்ட பேசினேன். ஸ்பெஷல் பிரைஸ் கொடுத்துருவோம், டிபார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருவோம். யார் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்கன்னு சொல்லுங்க. இப்போ ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு சொல்லணும். முடியுமா? ஒரு 10 முறை படிச்சோம்னாலே மனசுல ஏறிடும் இல்லையா? நம்மளாம் சின்ன பிள்ளைங்க தானே, எந்த கவலையும் இல்லை. சம்பாதிக்கணும்னு கவலை இருக்கா? சமைக்கணும்னு கவலை இருக்கா? துணி துவைக்கணும்னு கவலை இருக்கா? காயணும்னு கவலை இருக்கா? மழை பெஞ்சா கவலை இருக்கா? வெயில் அடிச்சா எதுவுமே இல்ல. கவலை இல்லாத பறவைகள். படிக்கிறது மட்டும்தான் நமக்கு நினைவு இல்லையா? வேறதான் இருக்கா? சம்பாதிக்கிறீங்களே, பார்த்து வேலைக்கு போறீங்களா? எல்லாமே அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க. நமக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனா அதை மட்டும் பண்றது இல்லை. நாளைக்கு எத்தனை பேரு விநாயகர் பார்க்காம சொல்லுவீங்க? அவர் தவிர யாருக்குமே ஒரு மாற்றம் இல்லையா? விநாயகர் அகவல் பார்க்காம யார் சொல்லுவீங்க? நாளைக்கு வகுப்பு உண்டு. 24 மணி நேரம் டைம் இருக்கு. 24,000 வரிய மனப்பாடம் பண்ணக்கூடிய வயது. யாருக்கும் கான்பிடன்ட் இல்லையா நான் படிக்க சொல்லுவேன்னு? என்னைக்கு சொல்லுவீங்க? எத்தனை நாள் வேணும்? ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே வாங்க. அடுத்த கிளாஸ் நாளைக்கு, அதுக்கப்புறம் அடுத்த மண்டே இருக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீக் சொல்றீங்களா? சிவபுராணம் எடுத்துங்க. திருச்சிற்றம்பலம் எல்லாரும் எடுத்தீங்களா? நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று வெளியாண்ட மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று நிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, இறப்பருக்கும் விஞ்ஞகத்தல் கடல்கள் வெல்க, குவிவார் ஒங்குவிக்கும் செலிவந்தன்
பூங்கடல்கள் வெல்க அறம் துய்வார் உள்மகிழும் பூங்கடல்கள் வெல்க இனம் துய்வார் ஊங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி விமலன் அடி போற்றி மாயம் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனும் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி நமக்கு வர்ற இன்பம் எப்படி இருக்கணும்? டெய்லி காலேஜ் போயிட்டு வரதுக்கு உனக்கு செலவுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துறோம்னா யார் கொடுக்குறா? வீட்டுல அம்மா அப்பா கொடுக்குறாங்களா? திடீர்னு இந்த மாசத்துல இருந்து மாசம் 10,000 ரூபாய் தரேன்றாங்க. இன்னும் எப்படி இருக்கும்? அடுத்த வார்த்தை என்ன கேட்போம்? ரொம்ப சந்தோஷமா மாசம் இப்படி கொடுப்பியா? என்ன அர்த்தம்? மாசம் மட்டும் கொடுக்க போறியா? ஏதாவது கம்பெனில போனஸ் வந்துச்சா? இல்ல ஏதாவது வர வேண்டிய பணம் வந்ததா? ஏதாவது சொத்து வித்துட்டியா? இல்ல வர வேண்டிய கடன் ஏதாவது வந்ததா? இந்த மாசம் மட்டும் தரக்கிறியே, மாசம் கொடுப்பீங்களா? எப்பமா இல்லையா? அதுதான் இது. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. துன்பமே இல்லாத வாழ்க்கையை கொடு. வாழ்க்கையில துன்பமே இல்லைன்னா அது வாழ்க்கையா? வீட்டுல ஒரு பெட்டி வச்சிருக்கீங்க, கண்ணை முடிக்க அந்த பெட்டியில கையை விடுறீங்க, 100 ரூபாய் கட்டா வருது. எப்ப எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கு. 4 கட்டு எடுக்கிறீங்க, திருப்பி கையை விட்டு பாக்குறீங்க, ஒரு கட்டு இருக்கு. எங்கேயாவது வருது, எப்படி வருது தெரியாது. இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் ஐஸ்கிரீம் கேக்குறாங்க, ட்ரெஸ் கேக்குறாங்க, அங்க வளையல் கேக்குறாங்க, எது கேட்டாலும் வாங்கி தரீங்க. எவ்வளவு நாளைக்கு முடியும்? அதுக்கப்புறம் இந்த பணத்தை பார்த்தாலே போர் அடிச்சிடும் இல்லையா? அதனாலதான் எல்லாத்தையும் அளவா கொடுத்திருக்காங்க. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இவன் அவன் என் சிந்தையுள் அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் தூங்கினேன், இன்னைக்கு நான் எந்திரிச்சேன், இன்னைக்கு நான் சம்பாதிச்சேன், இன்னைக்கு நான் இந்த வாட்சி வாங்கினேன், நான் இந்த மோதிரம் வாங்கினேன், நான் படிச்சேன். இதெல்லாம் நம்ம பண்ணதா? படுக்கிறோம், நான் எந்திரிப்பேன்னு சொல்லிட்டு எந்திரிக்க முடியுமா? நான் படுக்கிறேன், சரி, நான் நல்லா தூங்குவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை பேர் தூக்கம் கெடுத்தீங்க? இடி மின்னல் கரண்ட் இல்ல இல்லையா? அனுபவிச்செல்லாம் வார்த்தையால சொல்லுவோம். தூக்கமே இல்லாம போச்சு. ஆனா நான் 10 மணிக்கு படுப்பேன், காலைல 6 மணி வரையும் எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாம எந்திரிப்பேன். நான் சாப்பிடுறேன், சொல்லுவீங்களா? காலையில எல்லாம் சாப்பிட்டீங்களா? மத்தியானம் சாப்பிட்டீங்களா? காலையில சாப்பிட்டதெல்லாம் தெரிஞ்சாலும் மத்தியானம் சாப்பிட முடியும். அது யார் பண்றா? வயிறு பண்ணது, நம்ம உடம்பு உறுப்பு பண்ணது, ஏதோ ஒரு சக்தி பண்ணது இல்லையா? மாம்பழம், மாங்காய் என்ன டேஸ்ட்? பழமானா அந்த காய் அதிகமா புளிச்சதுன்னா பழம் எப்படி இருக்கும்? அதிகமா இனிக்கும். அந்த புளிப்பை யார் கொடுத்தா, இனிப்பை யார் கொடுத்தா? இயற்கை. இயற்கையை படிச்சது யாரு? எல்லாத்தையும் ஒரே அளவா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் காலையில நீங்க வந்ததுல இருந்து ஃபுல்லா இதுதான் என்ன ஆகும்? நான் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பேன்,
நீங்க பார்த்தும் தூங்கிட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கலாம். ஆனா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஒரு வகுப்பு, ஒரு கிளாஸ் அப்படின்னு எதுக்காக வச்சாங்க? படிக்கக்கூடிய அந்த தன்மை மாறாம, இன்ட்ரெஸ்ட் குறையாம இருக்கணும். 1:25 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மூளை என்ன சொன்னா, எப்ப குடிப்பாரு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பஸ்ல ஓடி போய் உட்காரணும். காலையில அம்மா கிட்ட என்ன சமையல் சொல்லிட்டு வந்துருக்குமா அதை சாப்பிடணும். நினைப்பெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் ஒண்ணு பண்றது யாரு? மூளை. இந்த மூளையை யாரு கொடுத்தாங்க? நமக்கு மேல உள்ள ஒரு சக்தி கொடுத்துருல. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை வினை முழுதும் போய உரைப்பஞ்சான். நல்லா படிப்பேன். இந்த கல்லூரியில முதல் மார்க் வாங்குவேன். இந்த கல்லூரியில் நடக்கிற தடகள போட்டியில கலந்துப்பேன். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். இந்தியாவுக்காக ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போய் ஒரே 100 கிராம் எடை குறைஞ்சதுன்னு சொல்லி பிரைஸ் கிடைக்கல. அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம போவோம், நம்ம கடைசி நேரத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாரா? நீங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க, மனவியல் தத்துவ சிறந்து விளங்கக்கூடியவருக்கு அவர் கவுன்சிலிங் பண்ணணும். அவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இன்னைக்கு நைட்டு தீர்ப்பா, வெள்ளி பதக்கமாக அவர் வரும், தங்க பதக்கம் கிடைக்கக்கூடிய ஒருத்தர் வெறும் 100 கிராம், 1 கிலோ இல்ல 100 கிராம் குறைக்கணும்னு சொல்லி, இது அரசியலா இல்லையா, சட்டத்திட்டம் கரெக்ட் தானா, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா அவருடைய கனவு எப்படி இருக்கும்? ஃபைனலுக்கு வந்துட்டார். ஒலிம்பிக் போட்டிங்கிறது வேர்ல்டு வைஸ் இல்லையா? ஏதோ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள காஞ்சிபுரத்துல நடக்கிறது இல்ல. உலகம் முழுதும் இருக்கிறவங்க யார் சிறந்தவர்கள், நம்பர் 1 யார் கோல்டு மெடல் இல்லையா? அந்த கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஒரு தகுதியில ஒருத்தர் 100 கிராம் கூட இருக்காருன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் கேஸ் போட்டிருக்காரு. இன்னைக்கு தீர்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன், இன்னைக்கு 20. அப்ப அவர் கையில இருந்துச்சா கோல்டு மெடல்? எல்லா தகுதியும் அவருக்கு இருந்தது. தங்க பதக்கம் எடுக்கக்கூடிய தகுதி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. செமிஃபைனல் வரைக்கும் வந்தார். செமிஃபைனல்லையும் ஃபர்ஸ்ட் வந்தார். அடுத்தது ஃபைனல். ஃபைனல்ல டிஸ்குவாலிஃபை. எதுக்காக? இந்த மண்ட தலைக்கு மேல உள்ளதை எடுத்தாலும் சரியா புரிஞ்சுக்கல. இன்னைக்கு கிராம் என்ன விலை? கிராம் என்ன விலை? 100 கிராம் 200 ரூபாய். இருக்கா தெரியுமா? நம்ம தலைக்கு மேல உள்ளது என்ன இருக்கு? கூட இல்ல, இதுக்கும் மேல. எதுவுமே வீணா போற பொருளுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் வீணா போற பொருள் இல்ல இல்லையா? அப்படி இருக்கும்போது நிறைய கனவோட போனார். தங்க பதக்கம் எடுத்துருவோம் ஒலிம்பிக்ல அப்படின்னு. இன்னைக்கு ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் எடுத்தா 5 கோடி ரூபாய் வருது. ஒரு செகண்ட்ல ஒரு 100 கிராம் டிஃபரன்ஸ்ல அது போயிடுச்சு. நம்ம கையில ஏதாவது இருக்கா? நமக்கு மேல ஒரு சக்தி இருந்து அதை என்ன நினைக்கிறதோ அதுதான் செய்யும் இல்லையா? அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை வினை முழுதும் போய உரைப்பஞ்சான் அன்புதலாம் தன் கருணை கண்காட்ட வந்தேனி எண்ணுதற்கு இட்டால் எழிலால் கடலிறங்கி நிறைந்து மண்ணிறைந்து நிற்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நிற்பெரும் புத்தாவினையை புகழுமாறு ஒன்றறியே உள்ளாகி கூடாய் குருவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அல்லாய் மனித
புல்லாகி புல்லு எல்லாரும் பார்த்தோம் இல்லையா? அப்புறம் புல்லாகினா மூன்று செடி கொடிகள், அப்புறம் புழுவா மரம், பல்விருகம் பல்விருட்சம், அப்புறம் பறவை, அப்புறம் கல்லாய், கல்லுக்கு அப்புறம் யாரு? இன்னைக்கு நம்ம மனசுல பல பேர் மனசு நல்லாவே இருக்கு. கரெக்டா? பெத்த மனம் விட்டு நல்லாவே இருக்கு. கல்லுக்கு அப்புறம் யாரு? கல்லாய். மனுஷனா பிறந்தா அவங்க என்னமா அலைவோம்? பேயாய் கணங்களா. பேய்க்கு அப்புறம் யாரு? மனுஷனா வச்சுக்கிட்டிய மனுஷனா தயிர் சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எலும்பு சாதம் எடுத்து வந்திருக்கேன், எனக்கு பிடிக்க மாட்டேன்னு கொடுனா கொடுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் மனுஷியா? பேய் இல்லைன்னா அசுரர். ஏதாவது சொல்லணும்ல, ஒரு பேக்ல கண்டு எல்லாய் மனிதராய் அல்லா சுதராகி எல்லாம் முதப்பட்டு விதிப்பட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டு உயரப்பட்டு துன்பப்பட்டு மனித பிறவிலிருந்து அடுத்தது பக்குவப்பட்டு தேவராய் அல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் ஆகி முடிவராய் தேவராய் எல்லா நின்றையும் தாவர சங்கமத்துள் யாரு? ஏகாம்பரநாதர் கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு முனிவரா ஒருத்தர் அவர் வாட்டம் செவனேன்னு அழுக்கு ட்ரெஸ்ஸோட உட்கார்ந்தார். 10 வருஷம் நினைக்கிறார் கிடையாது. அவர் பாட்டு செவனேன்னு கீழே ஒழிச்சு உட்கார்ந்து இருப்பார். சிவசாமின்னு பேர் வச்சாங்க, அவருக்கு எதுவும் பேர் கிடையாது. கேள்விப்பட்டீங்களா? கோயிலுக்கு தரிசனம் மட்டும் ஒருத்தர் போனாராம், நின்று பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு போ அப்படின்னா, சரி ஏதோ ஒரு பைத்தியம் ஒரு சாமியாரா யாருன்னு தெரியும் சாப்பாடு வாங்கிட்டு அவருக்கு ஒரு ஆசை, சாமி 1 லட்சம் ரூபாய் லாட் சீட்டு வாங்கியிருக்கேன், நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் லாட் சீட்டு வாங்கியிருக்கேன், குடும்பா பாருங்க. ஏய் போடா போடா, உனக்கு தாங்க அது போடா. என்ன சொன்னாரு? உனக்குதான் அது போடாங்க. சாயந்தரம் ரிசல்ட் பார்த்தா 1 லட்சம் ரூபாய் முதல் பரிசா அவருக்கு. இது அப்படியே காத்தா பரவச்சு. எப்படி பரவச்சு? சாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தா அவர் நிமிர்ந்து பார்த்தாருன்னா நம்ம கோடீஸ்வரன். அவன் சாப்பாடு தூக்கிட்டு வந்தான். இதுல கேள்விப்பட்டீங்களா இல்லையா? சாப்பாடு தூக்கிட்டு கேரியர்ல கட்டிட்டு வீட்டுல செஞ்சுக்கிட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து நிற்பான். அந்த பசிக்குது, எப்ப பசிக்குதோ 1 மணியோ 2 மணியோ 3 மணியோ பசிக்கும் போது நிமிர்ந்து பார்த்து சாப்பாடு கொண்டாந்துருக்கியா அப்படின்பாரு. சாப்பிடுறது எவ்வளவு சாப்பிடுவாங்க சொல்லினா, முனிவர் எவ்வளவு சாப்பிடுவாங்க? ஒரு கைப்பிடிங்கிறது ஒரு கவலம், 5 கைப்பிடி தான், 5 கவலம் தான், 5 கைப்பிடி தான் குடிச்சு, பாக்கி எல்லாம் தூக்கி போட்டுவாரு. அப்படி அவர் யாருக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாரோ அவங்கெல்லாம் நீங்க காஞ்சிபுரத்துல வெளியூர்ல கோடீஸ்வரன். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் மந்தசூராய் முடிவராய் தேவராய், எல்லாம் எவன் வேண்டான்னு உன்னை சொல்றானோ அது அவனுக்கு நிறைய வந்து சேரும். உலக நியதி. பணம் வேண்டாம்னு சொல்லி பாருங்க, பணம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுல விளக்கேற்றுறது யாரு? அம்மா இருக்கிறாங்களா? நீங்க ஏற்றீங்களா? ஏத்துட்டீங்கன்னா நெடிக்கிறீங்க. ஒரே சின்ன கதை சொல்லிடுறேன். ஒவ்வொரு இல்லத்திலையும் 3 பேர் வந்து நிற்பாங்களாம். நீங்க விளக்கேற்றும் போது எத்தனை மணிக்கு ஏற்றணும்? 6 மணிக்கு. விளக்கு என்ன செய்யுங்க? விளக்குல திரி இருக்கா பார்த்து, எண்ணெய் இருக்கா பார்த்து, திரிய நிமிட்டி விட்டுட்டு தீப்பத்தியால ஏற்றிட்டு கேட்டுறீங்க. சரியா வச்சா? ஏன் இப்ப குடும்பத்துல இருந்தீங்க, பக்கத்து வீட்டுலயே ஏற்றீங்கல்ல, ஒரே ஒரு நிமிஷம் கையை பிடிக்கிட்டு நமக்கு மேல இருக்கிற சக்தி, அது பிள்ளையாரா இருக்கலாம், விநாயகரா இருக்கலாம், சிவபெருமானா இருக்கலாம், அம்பாலா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், அல்லாஹ்வா இருக்கலாம், அவங்களுடைய அந்த பக்தி. ஒரு நிமிஷம் வெளியில போயிருக்கிற எங்க அப்பா நல்ல விதமா வரணும். ஒரு சின்ன சமாச்சாரம்,
வெளியில போனவங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பம் என்ன இல்லையா? வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் கருவோய்னு திருவாசகத்துல வருது. ஒரு நிமிஷம் வெளியில போன வேலைக்கு போன எங்க அப்பா நல்ல விதமா இருக்கணும், எங்க அண்ணன் நல்ல விதமா இருக்கணும், வீட்டுல எல்லாருக்கும் எந்த நோயும் இல்லாம இருக்கணும், நல்லா படிக்கணும், எங்க வீட்டுல பொருளாதாரம் பின்தங்கி இல்லாம நல்ல நிலையில இருக்கணும், நல்லவைகள் எல்லாமே எங்க வீட்டுல நடக்கணும். அப்பா அம்மாவுக்கு சண்டை வரக்கூடாது, எனக்கும் அண்ணனுக்கு சண்டை வரக்கூடாது, எனக்கும் தம்பிக்கு சண்டை வரக்கூடாது, எனக்கும் தங்கச்சிக்கு சண்டை வரக்கூடாது. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுல ஒத்துமையா இருக்கீங்க? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே சண்டை வரும். இதெல்லாம் இல்லாம ஒத்துமையா ஒன்னா இருக்கணும். யார் வேண்டது? நம்ம வேண்டணும். யாருக்காக? எத்தனை பேர் வேண்டுறீங்க? விளக்கேற்றும் போது 3 பேர் வந்து வெளியில நிற்பாங்க. அம்மா வந்து விளக்கேற்றுறாங்கன்னு வச்சுங்க. நீங்க காலேஜ் முடிஞ்சுட்டு ஈவினிங் காலேஜ் இல்ல காலேஜ் முடிஞ்சுட்டு போயிட்டு டியூஷனுக்கு போயிட்டு ஒரு 6:30 6:45 7 மணிக்கு வரீங்க. அம்மா விளக்கேற்றி வச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா இந்த விளக்க கொஞ்சம் அணைய விளக்க குளிரப்படுது இல்லையா? போமா, அவனுக்கு வேற வேலை இல்லை, அம்மாவும் மறந்துடுறாங்க, நம்மளும் மறந்துடுறோம். இந்த விளக்குல உள்ள எண்ணெய் எல்லாம் தீர்ந்து போய் இந்த திரியும் எரிஞ்சு வீடு ஃபுல்லா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? வீடு ஃபுல்லா ஒரு ஸ்மெல் வருமா? அப்ப அம்மா கிட்ட ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை? பழிச்சுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. கரெக்டுமா? உண்மை கரெக்டு. பாக்கி எல்லாம் சொல்ல தயங்குறாங்க. தைரியமா சொல்லுமா? தைரியம் ஒரு கை சொல்லுவாங்களா இல்லையா? இயற்கையா சொல்லுவாங்களா இல்லையா? வெளியில 3 பேர் நிற்பாங்கன்னு அதுல ஒருத்தர் உள்ள வருவாங்க. என்ன வார்த்தை வந்துச்சு? அது உள்ள வந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா? குடும்பத்துல தனி உள்ள வந்தா என்ன ஆகும்? வீட்டுல தேவையில்லாம குழப்பம். சின்ன விஷயம் இந்த நான் இன்னும் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, உள்ள வந்துட்டாங்க, நமக்கு தெரியாது. தண்ணி உள்ள இருக்கு, வீட்டு உள்ள. ஏன்னா கூப்பிட்டது யாரு? வீட்டு குலதெய்வம். வீட்டுல விளக்கேத்தி அந்த தெய்வம் கூப்பிட்டுருக்கு இல்லையா? கூப்பிட்டுருக்கு. அவங்க உள்ள வந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாது. அப்பா வராரு. வந்த உடனே அம்மா ஏதோ கேட்க, அவர் ஏதோ பதில் சொல்ல, சண்டை முட்டிடும். குறுக்க நீங்க போவீங்க சமாதானப்படுத்த. ஏதோ ஒரு கோபத்துல அம்மாவும் அப்பாவும் உங்களை அடிச்சிருவாங்க. மேக்சிமம் பொண்ணுங்களா இருந்தா அப்பா பாசம் இருக்கும், பிள்ளைங்களா இருந்தா அம்மா பாசம் இருக்கும். இப்போ நீங்க குறுக்க போறீங்க, அம்மா உங்களை அடிச்சிருக்காங்க. ஏதோ கோபத்துல, அப்பா மேல ஒரு கோபத்துல அப்பா உடனே என்ன செய்வார்? திருப்பி அம்மா அடிப்பாங்க இல்லையா? என் பொண்ணு மேல எப்படி நீங்க கை வைக்க? பிரச்சனை உனக்கு எனக்கு இல்லையா? இப்ப அந்த குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? யார் உள்ள போயிருக்கா? பாக்கி 2 பேர் அடுத்த வீட்டுக்கு போறாங்க. 3 பேர்ல ஒருத்தர் உள்ள வந்துட்டாங்களா? அடுத்த 2 பேர் வீட்டுல வேலை முடிஞ்சு வச்சு அடுத்த வீட்டுக்கு 2 பேர் போறாங்க. 2 பேர் விளக்கு ஏற்றிருக்காங்க. விளக்குல இருந்து நினைக்காம தெரிய எரிஞ்சு மல்லு வருது. பையன் வரும்போது சொல்லியிருக்காங்க, டேய் விளக்க கொஞ்சம் கையை முடிவாங்க, எந்திரிக்க முடியல, கால் முட்டிலாம் வலிக்குது, நாடகம். சரிம்மா, அவனும் மறந்துடுறான். அப்பா அங்கேருந்து உள்ள வராது. இன்னும் ஒரே கருணை வாட வருது. ஏற்கனவே விளக்க கூட கரிய சரியா பார்த்து குள்ள வைக்காம இங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு கேட்பாரு. அம்மா என்ன செய்வாங்க? டிவி பாக்குற ஜோர்ல இருப்பாங்க. அடுத்த வார்த்தை என்ன வரும்? கூப்பிட்டது யாரு கூப்பிட்டாரு? லட்சுமியோட அக்கா இல்லையா? இப்படிதான் ஒரு இடத்துல மும்பாய்க்கு சொல்லிட்டு இருந்தேன். லட்சுமியோட அக்காவை கூப்பிட்டான்னு இந்த வார்த்தை சொல்லாம, நான் தான் சார் அது, என் தங்கச்சி பேர் தான் லட்சுமி. எவ்வளவு உட்காருமா உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த உடனே அந்த நேரம் பார்த்து அப்பாவுக்கு தெரியாம அவசரத்துக்கு காலேஜ் கட்டத்துக்கு ஒரு 5000 ரூபாய் கட்ட வாங்கியிருக்கோம். அவங்க வந்து, ஏமா எத்தியா 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னேன், நாளைக்கு எனக்கு வேணும், நீ பாட்டு நாளைக்கு கொடுக்காம இருக்கிற காலங்காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பா அம்மா அவங்க ஏது பணம் எங்க இருந்து வாங்க, என்ன ஏது எனக்கு தெரியாம நீங்க நான் வேலை வாங்குறேன். சண்டை வந்துருதா? சண்டை வந்தோடனே இந்த பாத்திரம் உடஞ்சி, அந்த பாத்திரம் உடஞ்சி, இந்த பணத்தை தூக்கி விட்டேஞ்சி ஆயிடுச்சா? இன்னும் பாக்கி எடுத்தா யாரு இருக்கா?
மூணாவது வீட்டுக்கு போறாரு. அங்க போனோடனே உங்களை மாதிரி நீங்க சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சு ஏதோ ஒரு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்த பாட்டுல 2 பாட்டை பாடி எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி வச்சு ஊதுபத்தி எல்லாம் காட்டி பெரியவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் விபூதி எடுத்துட்டு போய் ஒரு பழக்கம் இருந்து வீட்டுல அப்படின்னா பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு சொல்லி நமஸ்காரம் பண்ணா நல்ல பொண்ணா மாறிட்டாங்க அப்படின்ட்டு முதல் வீட்டுக்கு போனது ஒண்ணு, 2வது வீட்டுக்கு வந்தது ஒண்ணு, 3வது வீட்டுக்கு குபேர். நல்லா இருக்கா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கு குபேர சம்பத்து அத்தனை உனக்கு வரணும். என்ன சொல்லுவாங்க, குபேர சம்பத்துனா நீ நினைக்கிற செல்வம் எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல கணவர் கிடைப்பார், நல்ல மனைவி கிடைப்பா, எல்லாமே நல்லதா கிடைச்சிருச்சுன்னா வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், 2 மாடி கட்டணும்னு நினைக்கிறோம், 5 மாடி கட்டணும் எல்லா வசதியும் வருது. அப்ப குபேர நம்ம கூட இருக்கிறோம். இப்ப நமக்கு எல்லாம் என்ன வேணும், முதல் வேணுமா, 2வது வேணுமா, 3வது வேணுமா, என்ன செய்யணும் சரிங்களா? வீட்டுல விளக்கேத்துறீங்களா? அம்மா விளக்கேற்றும் போது உங்களை தான் சொல்றாரு, நம்மளே இல்லையா, கையெழுத்து கும்பிடுது உள்ள போய். நம்ம வீட்டுல சாமி இருக்கு இல்லையா, சாமி வீட்டுல இல்லையா, இருக்கு இல்லையா, கையெழுத்து கும்பிடுது. ஒரு நிமிஷம் வேண்டிங்க. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா நின்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் என்பெருமான். இந்த பிறவில நம்ம எல்லாம் யாரும் வந்துடும், போன பிறவில என்ன சரியா, அடுத்த பிறவி என்ன, எப்ப பிறந்தோம் எது தெரியுமா, எப்ப சாவுதோம் ஏன் தெரியாது, தெரிஞ்ச என்ன தெரிஞ்ச அன்னைக்கே செத்து இல்லையா. ஏய் 3 வருஷம் தான் எனக்கு இருக்கு, 5 வருஷம், உனக்கு கல்யாணம் ஆகி ஒரே வருஷம் தான், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எதை எதெல்லாம் மறைக்கணுமோ அதையெல்லாம் மறைச்சு. இன்னொன்னு தெரியுமா, வீட்டுல தாத்தா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும், பாட்டி கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும், வயதாயிடுச்சு இறந்துடுறாங்க, அவங்களே நினைச்சு 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 அழுது 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 உரிய நம்ம வாழ்க்கை விளையாடுகிறோமா, கொஞ்சமா மறக்கிறோம் இல்லையா. இதையெல்லாம் மறக்கணும் அப்படிங்கிறத இறைவன் கரெக்டா வச்சிருக்கான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா படிக்காம படிச்சதை மட்டும் மற்றதெல்லாம். போன வருஷம் செகண்ட் இயர் படிக்கும் போது 20ஆம் தேதி இந்த இடத்துல அவ என்ன திட்டினா, அவளை இந்த காலேஜ் போறதுக்குள்ள நான் பழி வாங்கியா மறக்காம வச்சிருக்கேன். அதல்ல வாழ்க்கை. எதுவெல்லாம் நல்லதோ இது எல்லாம் நல்லா சொல்றாங்களோ அடுத்தது என்ன படிக்கலாம், தேடியர் முடிச்சிடறோம். மேற்கொண்டு என்ன படிக்கலாம், எல்லாம் ஒன்னா கலந்து பேசும் பொழுது, நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா பேசும் பொழுது இது எல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் கிளீனா சொன்னாங்க, செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா விமலா இடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டு அகழ்த்த நுண்ணியனே ஐயாய் தனியாய் யமானனா விமலா உய்யாயின எல்லாம் நோயகல வந்தருளி விஞ்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரே. விஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே. விஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவ
ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய் ஒப்புவாய் என்னை புதுப்பிப்பாய் நின் தொழும்பின் ஆக்கத்தின் நேரியாய் சேயாய் நனியானே ஆக்கம் மனம் கழிய இன்றமறையோனே கலந்தவால் கண்ணளவு நீ கலந்தாற் போல சிறந்தடியா சிந்தனையுள் தேர்கூறி நின்று சிறந்த மாணாக்கர்களாக இருந்தா நமக்கு நம்மளுடைய கிளாஸ் டீச்சர் ஞாபகம் வச்சுப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஞாபகம் வச்சுப்பாங்க, காலேஜ் பிரின்சிபால் ஞாபகம் வச்சுப்பாங்க, காலேஜ் டைரக்டர் ஞாபகம் வச்சுப்பாங்க இல்லையா? ஏதாவது ஒரு துறை, ஒண்ணு இசையில, இல்ல விளையாட்டுல, இல்ல படிப்புல. சங்கரா காலேஜ் நம்ம அண்ணா என்ன சொல்லி தானே ஜாயின் பண்ணது, இதோட கண்ட்ரோல் அண்ணா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுல கோல்டு மெடல் சங்கரா காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதா அப்படிங்கிற பேர் சொல்றாங்க. அது யாருக்கு பெருமை? காலேஜுக்கு பெருமை. அப்ப அந்த பேரை யாரா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு பெருமை, அப்புறம் காலேஜுக்கு பெருமை. அந்த பொண்ணு பேர் எத்தனை பேருடைய மனசுல இருக்கும்? டைரக்டர், கரஸ்பாண்டன்ஸ், கிளாஸ் டீச்சர் எல்லாருக்கும். இசைத்துறை போட்டி பல்கலைக்கழக அளவுல நடக்குது, இல்ல டாப்பர்ல வந்துடும், எல்லா பேரும் நினைவுல இருக்குன்னா. விளையாட்டுத்துறை எத்தனை பேர் விளையாட்டுத்துறை இருக்கீங்க? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன டாபிக்? மரபிசை இல்லையா? மரபிசை. இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே எக்ஸாம் அடுத்தது வாய்மொழி தேர்வு. எத்தனை பேர் தெரியும்? விநாயகர் சொல்லுங்க அப்படின்னா எத்தனை பேர் ஞாபகமா சொல்லுவீங்க? சொல்லிட்டு இல்ல, அந்த முறையா எப்படி பாட சொல்லணுமோ தெரியுது. சிவபுராணம் எத்தனை பேர் தெரியும்? ஐயா இந்த சிலபஸ்ல எதை கேட்டாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்கன்னு நான் ஹெச்ஓடிக்கு சொல்லணும். சொல்றதுக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஒரு பேச்சு கூட சொல்ல மாட்டீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அப்போ நல்ல மாணவர்களா இருந்தா எல்லாருக்கும் தெரியும். நம்ம எடுத்திருக்கிற துறையில டாப்பரா வந்தா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தடகள போட்டி 100 மீட்டர்ல இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த பெண்மணி பெயர் 100 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவின் தங்கம் அங்கேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக இருக்கிறார் பிடி. வைரமுத்துடைய பாடல் நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் ஏதோ ஒன்று வந்து அடைக்கிறது. இந்த வரி தெரியுமா இருக்காது? பாடல் சினிமா பாடல் எல்லாம் தெரியாதா? இசையில தானே இருக்கும், நம்ம இசைத்துறை தான் பண்ணிருக்கோம். வைரமுத்துடைய பாடல் நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் நடந்த ஒன்று வந்து அடைக்கிறது. சொல்லுமா? அவதான் தான் பரவாயில்ல சொல்லுங்க. மறுநாள் ஒரு கேள்வி கேட்பேன்னு ஒரு கேள்வி ஒன்று சொல்லி நான் பதில் சொல்லணும். ஞாபகம் இருக்கா? நான் இந்த அவுட்புட்டை பார்த்துதான் நம்ம என்ன கேட்கவே இல்லையே. ஒவ்வொரு கிளாஸ் எப்படி நடக்குது, நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, மறுநாள் குரூப்ல போடுறாங்க. சிறந்தடியா சிந்தனையுள் தேன்மூறி நின்று
இறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் இரக்கல் ஊர் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏற்ற அழைத்திருந்தாய் எம்பெருமான் அன்பினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கையத்தால் கட்டி புறம்போல் போத்தெங்கும் புழு அடுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை அலங்க புலனையும் வஞ்சனையை செய்ய இலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீக்கடல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு நாயில் சிறந்த தயாமான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ந்துடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே ஆசமாம் மக்களுக்கு காரிக்கும் மாறியனே நேச அணி புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருக்கருணை பேராதே ஆரா அமுதே அளவிலா பெருமானே ஓரானார் விளக்கில் ஒளிக்கும் ஒளியானே ஈராய் திருப்பியின் நாலுயிராய் தானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா சூரியனே துன்னிருளே தொன்றா பெருமையனே ஆதியனே நம் நடுவாகி அல்லானே என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே உத்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்களுக்கு நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நூலவே போக்கும் வரமும் உணர்விலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அக்கா அக்கா என்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத உணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் ஏற்றனே ஏற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குணம்பின் உள்கிடப்ப மெய்யா அரணே ஓ என்று புகழ்ந்திருந்து வைக்கெட்டு மெய்யானார் இங்கு வந்து வினைத்திடரை சாராமே நல்ல புலக்குணம்பை நட்டடிக்க வல்லானே நன்னிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையில் புத்தனே என்பான் நான் தானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியாமை சொல்லி திருமலைக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ
சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு எல்லோரும் ஏற்ற பணிந்து. எதிரியே இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? ஒவ்வொரு எதிரி நமக்கு நண்பன் இருக்கணுமா வேண்டாமா? நண்பேண்டா இருக்கணுமா வேண்டாமா? எதிரி இருக்கணுமா வேண்டாமா? எதிரியே இல்லாத வாழ்க்கை வேணும்னா எப்படி இருக்கணும்? பணிவு இருக்கணும். ஒரே சொல்றேன், ஏதோ ஒரு சின்ன கோபத்துல உங்க ஃப்ரெண்ட் உங்களை திட்டாங்க, இந்த நிமிஷத்துல அவங்க யாரு இருக்கு? எது வரைக்கும் ஈகோவை விட்டுட்டு அவங்க சாரி கேட்கணும், இல்ல நம்ம எதுவும் வைக்காம நம்ம சாரி கேட்கணும் இல்லையா? இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஏய் கொஞ்சம் பேசுறீங்க சண்டை போட்டீங்க முடியாது, அவதான சண்டை போட்டா நான் ஏன் சண்டை போட்டேன், அவதான கேட்டா இது என்ன ஆகும்? கடைசி வரைக்கும் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு காலம் கழிச்சு உங்களுக்கு எதிர சந்திக்கிறீங்க, எப்படி என்ன செய்வீங்க? கொடுமா நீங்க ஒரு கொள்கை எடுத்துக்கிறீங்களா? எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு எல்லாம் எதிரி அதுக்கு என்ன செய்யணும்? ஈகோவை மனசுல இருந்து விட்டு ஈகோவே இருக்கக்கூடாது. சரியா? உழைப்பு உழைப்பு படிப்பு உழைப்பு முயற்சி பயிற்சி. முயற்சின்னு என்ன? படிக்கணும் படிக்கணும் தவிர நமக்கு இங்க என்ன வேலை? அதே நேரத்துல என்ன வேலை, வெளியில என்ன வேலை இருக்கு, எதை செலக்ட் பண்ணா நமக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கறதுதான் எல்லோரும் ஏற்ற பணிந்து. யார பார்த்தாலும் நமக்கு வணக்க வைக்கணும். சரியா? யார பார்த்தாலும் அப்ப நமக்கு எதிரியே இல்லை, நம்ம நல்ல விதமா இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கோம். ஒரு 75 வயசுல ஒரு லேடி இருக்காங்க, நல்லா கேட்டுங்க ஒரே நிமிஷம். அவங்க சென்னையில ஒரு பள்ளியில ஆசிரியரா இருந்தாங்க. மகாலட்சுமி சுப்பிரமணியம் பேரு. இந்த காலேஜுக்கு இந்த பல்கலைக்கழகத்துக்கு நங்கர மடத்துக்கு எல்லாருக்கும் நன்கு அறிந்தவர்கள். அவருடைய கொள்கை என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் கோயில் பராமரிப்பு இல்லாம சிதிலமடைஞ்சு இருக்குதோ அந்த கோயிலை எல்லாம் புனரமைத்து புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது 10 பேர்த்த கேட்டாங்க, இவங்க பணம் அதுல எடுத்து செலவு பண்ணுவாங்களா, கோயிலுக்கு செலவு பண்ணுவாங்களான்னு ஒரு அச்சத்துல இருந்தது. சிறப்பா பண்ண 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 பல பெரிய கோயில்கள் எல்லாம் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்மணி 75 வயசு நினைக்கிறாங்க. சங்கரமடத்துக்கு போனா எல்லாரும் கையெழுத்து கொடுவாங்க. இந்தியாவில் அவ்வளவு மாநிலத்திலையும் புஷ்கரணின்னு ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அவ்வளவு மாநில முதலமைச்சர்கள் பழக்கப்படுத்திருக்காங்க. உள்துறை அமைச்சர்கள் போனா பெயர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு பழக்கம் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. வயசு என்ன? போன கிளாஸ்ல சொன்னேன், செவ்வாய் வெள்ளி தலை வலிக்கணும் லேடிஸ். அவங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 தலை வலிக்கணும். எல்லாம் வந்துட்டா யோசனையே பண்ண மாட்டாங்க. வயசு என்ன? 70க்கு மேல 70+. நம்ம இன்னைக்கு தலை வலிக்கிறது நாளைக்கு தலை வலிக்கலன்னா சந்தோஷம் ஆயிடும். செல் குடிக்கணும், மழை பெஞ்சிருக்கு, குளிக்குமா வேண்டாமா இல்லையா? அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கை சிவ பூஜை பண்ணணும், சிதிலமடைஞ்சிருக்கிற கோயில்களை எல்லாத்துக்கும் புனரமைக்கணும்னு கிட்டத்தட்ட 200 கோயிலுக்கு மேல புனரமைச்சு அத வழிபாடுகள் எல்லாம் முறையா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அவர்களை நியமன எம்பியா அரசாங்கம் கேட்டுச்சு. நியமன எம்பின்னா தெரியுமில்ல, எலெக்ஷன் எல்லாம் நிக்க வேண்டாம், எம்பி ஆயிடும், எனக்கு அரசியல் வேண்டாம், ஆன்மீகம் மட்டுமே போதும், நான் எடுத்திருக்கிற கொள்கையை இந்த ஆன்மா உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் செய்யறேன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட நாங்கெல்லாம் இருக்கோம், எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம்.
நிறைய சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் கோயில் பெருமாள் எல்லாம் பண்றாங்க. எதுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட கொள்கையில பல்வேறு இடையூறுகள் பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் எடுத்துக்கிட்ட கொள்கையை சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி சுப்பிரமணியம் சென்னையில வச்சு நடத்துறாங்க. நம்ம கல்லூரியில் நீங்க யாரை கேட்டாலும் அவங்களை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பாப்புலாரிட்டியா இருக்கிறது காரணம் அவங்க பெண்மணியாக எடுத்துக்கிட்ட கொள்கை சிறப்பா பண்றாங்க. அதே மாதிரி நீங்களாம் வரணுமா வேண்டாமா? வரணும் இல்லையா? அப்போ சிவபுராணத்துல சேர்ந்தாப்புல ஒரு முறை எனக்கு பாடி காட்டுங்க, படிச்சுக்காங்க. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனே போற்றி, எளிமலா போற்றி, நமச்சிவாய பாடுக நாதந்தால் பாடு சேர்ந்த
பிள்ளையார் பாட்டு 2 பாட்டு, அம்பாள் பாட்டு 2 பாட்டு, விநாயகர் அகவல், சிவபுராணம் இத பார்க்காம நாளைக்கு சொல்ல முடியுமா? எத்தனை பேர்? அடுத்த வாரம் வகுப்புல ட்ரை பண்றீங்க? வாய்ப்பு சொல்லலாம் அப்படிங்களா? நாளைக்கு கோளாறு பதிகம். என்னது? கோள் அருள்பதிகம். நமக்கு எந்த ரூபத்திலையும் எந்த கோளாறு வராம இருக்கும். இப்போ பிரேம் 4 வரை சொல்லிட்டு கிளம்புவான். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் அருவாய் மலராய் யாய் ஒளியாய் அருவாய் உயிராய் நதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் அருவாய் மலராய் நதியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் நதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் உருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் நீராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.